Hello friends, welcome back to video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராஜஸ்தான் ராயல்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின். இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஸ்மால் prediction வந்து பார்த்தலாம். சேம் டைம் நீங்க நியூ யூசர் அப்படினா மறக்காம Telegramல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் and ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம Telegramல ஜாயின் பண்ணிக்கோங்க. வென்யூ பாத்தீங்க அப்படினா ஜெய்ப்பூர். இந்த கிரவுண்ட்ல தான் வந்து மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி டோட்டலா வந்து 52 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற அணி 18 முறையும், பேட்டிங் செகண்ட் பண்ற அணி 34 முறையும் வின் பண்ணிருக்காங்க. இந்த கிரவுண்ட்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு மேட்ச் மட்டும் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச்சுமே வின் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த கிரவுண்டில் 50 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. 33 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸில் 17 மேட்ச் வந்து இந்த கிரவுண்டில் லூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டோட ஹை ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 214. இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கிரவுண்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 214. SRH vs ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கும்போது 214 ரன் வந்து அடிச்சிருந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்க அப்படின்னா 140. ஓகேங்களா, இந்த கிரவுண்டில் ஹெட்வர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் இந்த கிரவுண்டில் ஒரே ஒரு மேட்ச் தான் நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ். அந்த ஒரு மேட்ச்சுமே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஹெட்வர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வென்யூ விளையாண்டிருந்தாலும் ராஜஸ்தான் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 3 மேட்ச் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ராஜஸ்தான் 2 முறையும் லக்னோ 1 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சேம் கிரவுண்டில் சேம் ஜெய்ப்பூர் கிரவுண்டில் ஒரு முறை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டோட ஆவரேஜான ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 160. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160. ஓகே, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயிங் லெவல் வந்து பார்த்துக்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓப்பனிங் SSV ஜெய்ஸ்வால், ஜோஷ் பட்லர். 1 டவுன் சஞ்சு சாம்சன். 2 டவுன் வந்து மேபி ரியான் பராக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து சிம்ரன் ஹெட்மயர், ரோமன் பாவல், அதுக்கடுத்து அஸ்வின், சஹல், போல்ட், சந்தீப் சர்மா, ஆவேஷ் கான் அப்படின்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நெயில் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் இருக்கார். அவரு கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பட்லர் ஃபர்ஸ்ட் பிளேயராக கண்டிப்பாக விளையாடுவார். செகண்ட் ஆப்ஷன் ஹெட்மயர், தேர்ட் ஆப்ஷன் ரோமன் பவல் விளையாடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நிறையவே இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் நெயில் பர்கர், அப்படி இல்லைனா 3 ஃபாரின் பிளேயர்ஸோட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நான் நிக்கோலஸ் போரன் கொடுத்துருப்பேன். அவருக்கு பதிலாக இந்த இடத்துல ரோமன் பாவல் வருவார். நான் பிளேயிங் லெவலில் இதில் 10 பேர் தான் எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பேரை வச்சுருக்கேன். ஓகேங்களா, ரோமன் பாவல் இந்த இடத்துல வருவார். ஓகேங்களா. ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போது பட்லர் ஸ்டார்டிங் டோர்னமெண்ட்டில் எப்படி ஆடிருக்காரு அப்படின்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக ஆடிருக்காரு. லைக் போத் இன்னிங்ஸ்லையுமே வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அகெயின்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்னு வரும்பொழுது பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு அகெயின்ஸ்டாக பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் அவர் பண்ணது கிடையாது. பேட்டிங் செகண்டில் வேணால் ஓரளவுக்கு இவரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா லக்னோவுக்கு அகெயின்ஸ்டாக விளையாடும்போது. ஓகே, இந்த கிரவுண்டில் எப்படி விளையாடுவார் அப்படின்னா இந்த கிரவுண்டில் தரமாக விளையாடுவார். ஏன்னா அவரோட ஹோம் கிரவுண்ட், அதாவது அவங்க டீமோட ஹோம் கிரவுண்ட், ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோம் கிரவுண்டில் தான் மேட்ச் நடக்க போகுது. அந்த வகையில் பார்க்கும்போது பட்லர் இந்த கிரவுண்டில் 5 முறை 50 அடிச்சிருக்காரு. ஸோ நல்லாவே தெரியும் இந்த பிச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த பிச்சுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயர் ஜோஸ் பட்லர். ஓகே, இவருக்கு வீக்னஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவம் மாவி இன்கேஸ் வந்து பவர் பிளேயில் பவுல் பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்லி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் அவர் பவர் பிளேயில் நல்லா விளையாடுவார். இந்த மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் இந்த ஸ்டோனிஷ் அண்ட் அமித் மிஸ்ரா இவங்க வர கொஞ்சம் பார்த்து ஆட வேண்டியது இருக்கும். மற்றபடி இவர் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம போத் நியூஸ்லையும் இவரை பிக் பண்ணிக்கலாம். கேப்டன் விசி கொடுக்கலாம் அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருந்தால் கொடுக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஜஸ்ட் ஆஸ் த பிளேயராக எடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, அடுத்து சஞ்சு சாம்சன் இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லைக் சேசிங் அப்படின்னு வரும்போது இந்த கிரவுண்டில் நல்லாவே விளையாண்டுருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அந்தளவுக்கு இவர் இந்த கிரவுண்டில் பெருசாக விளையாண்டது கிடையாது. பட் சேசிங்கில் இந்த கிரவுண்டில் நல்லாவே விளையாண்டுருக்காரு. அகெயின்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்ததே கிடையாது. கொஞ்சம் புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காரு. நிறைய முறை வந்து அவுட் ஆகிருக்காரு. இவருக்கு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவம் மாவி தான். அதே சிவம் மாவி தான் வந்து இவர் வந்து நிறைய முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சிவம் மாவிக்கு அகேன்ஸ்டாக இவர் கொஞ்சம் பார்த்தாட வேண்டியிருக்கும். மற்றபடி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டோனிஸ் அஸ் யூஷுவல் ஒரு 4 ஓவர் போடுவார். ஏதோ ஒரு 1 or 2 விக்கெட் எடுக்குதுன்னா வாய்ப்பு கூட இருக்குது. ஓகே, அடுத்து சிம்ரன் ஹெட்மயரை நம்ம எப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். SSV ஜெய்ஸ்வால் ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்கார். எல்லாருமே இவரை தான் கேப்டன்சியாக கட்டுவாங்க. அகெயின்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 மேட்ச்சுமே 40+ ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்ட்லையும் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுருக்காரு. இவர் நம்ம எப்போ கேப்டன்சி கொடுக்கலாம் அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் கேப்டன்சி கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். SSV ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஃபஸ்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஜோஸ் பட்லரும் பேட்டிங் ஃபஸ்ட்டில் நீங்கள் கேப்டன்சி கொடுங்க. சேசிங் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சேசிங்கில் அஸ் பிளேயராக எடுங்க. பட் பேட்டிங் ஃபஸ்ட்டில் நீங்கள் கேப்டன்சி கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஜெய்ஸ்வால் அண்ட் ஜோஸ் பட்லர், சிம்ரன் ஹெட்மயர் இந்த 3 பேருமே பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர். சஞ்சு சாம்சன் நீங்கள் எடுக்கலாம், போத் இன்னிங்ஸுமே எடுக்கலாம்.
பட் என்ன கேட்டிங்கன்னா பெட்டர் சாய்ஸ் வந்து நீங்கள் சேசிங்கில் எடுக்கிறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேட்டிங் செகண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் அவர் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். அடுத்து ரோமன் பாவல். இந்த இடத்துல ரோமன் பாவல் நான் சொல்லியிருப்பேன். ரோமன் பாவல் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் அவர் எடுக்கலாம். பட் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா ஓப்பனிங்கில் ஜெய்ஸ்வால், பட்லர் அண்ட் ரியான் பராக், சஞ்சு சாம்சன், ஹெட்மையர் அவங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் வருவார். ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ ட்ரை பண்ணுறதுனா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணி பாருங்க. பட் நான் பர்சனலி ரோமன் பாவலை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரோமன் பாவல் ரவி பிஷ்னாய்க்கு அகேன்ஸ்டாக நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ரியான் பராக் ரீசெண்டாக நல்ல டச்சில் இருக்கார் அண்ட் ரீசெண்டாக ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கூட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக இவரை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் சேசிங் பண்ணும்பொழுது பட்சத்தில். சேசிங் அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் செகண்டாக பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் டப்புன்னு 2 விக்கெட் ஜெய்ஸ்வால், பட்லர் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா மேபி பராக் அண்ட் சாம்சன் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ரியான் பராக்கை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பவுலிங் ஃபஸ்ட்டில். பவுலிங் செகண்டில் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். நான் வந்து பர்சனலி ரவிச்சந்திரன் அஸ்வினா பவுலிங் ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணுவேன், பவுலிங் செகண்டில் ஸ்கிப் பண்ணிப்பேன். யுஸ்வேந்தர் சகல் பவுலிங் செகண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் இவரை நீங்கள் கேப்டன்சி கொடுக்கலாம். அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பவுலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் உங்கள் டீமை விட்டு கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் டீமில் அஸ்ஸ பிளேயராக வச்சுக்கலாம். ஏன்னா மேபி 1 or 2 விக்கெட் எடுக்கலாம். பட் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பவுலிங் செகண்டில் தான் இருக்குது. பவுலிங் ஃபஸ்ட்டில் மேபி விக்கெட் எடுக்கலாம், இல்லை விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அஸ்வினை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ட்ரெண்ட் போல்ட் போத் திங்ஸ்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேப்டன்சியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர், அந்த பக்கம் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விக்கெட்ஸில் எடுக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது. சந்தீப் சர்மா இனிஷியலாக வந்து பவர் பிளேயில் பவுல் பண்ணுவார், டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்பவே குறைவு தான். அந்த பக்கம் இனிஷியல் விளையாடுறதுக்கு கூட நல்ல பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. லைக் குவென்டன் டிகாக் இருக்காரு, டேவிட் படிக்கல் இருக்காரு. அண்ட் இனிஷியலில் விக்கெட் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா சந்தீப் சர்மாவை நான் வந்து பர்சனலி ட்ராப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆவேஷ் கான் அவர் தான் வந்து டெத்தில் பவுல் பண்ணுவார். அவர் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. லாஸ்ட் சீசன் LSGயில் விளையாண்டார், ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இதே கிரவுண்டில் ஆவேஷ் கான் 3 விக்கெட் எடுத்திருக்காரு லாஸ்ட் சீசன். இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ராஜஸ்தான் ராயல்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு முறை இதே கிரவுண்டில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச் இவர் 3 விக்கெட் எடுத்திருக்காரு ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக. பட் இப்போ ராஜஸ்தானில் வந்துட்டு LSG அகேன்ஸ்டாக விளையாட போகிறாரு. பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நைல் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் மேபி பிளேயிங் லெவலில் இருந்தார். அவர் வந்து நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். அதனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது SSV ஜெய்ஸ்வால் போத் திங்ஸ்லையும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா மட்டும் கேப்டன்சி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஷிம்ரன் ஹெட்மையர் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கேப்டன்சி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா அவரை நீங்கள் கிராண்ட் லீக்ல கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சகல் செகண்ட் பவுலிங் அப்படின்னா நீங்கள் கிராண்ட் லீக்ல கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்ட்டு போத் இன்னிங்ஸ்லையும் நீங்கள் கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சந்தீப் சர்மாவை பர்சனலி நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆவேஷ் கான் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா நீங்கள் கிராண்ட் லீக்ல கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுலிங் அப்படின்னா அஸ்ஸ பிளேயராக எடுத்துக்கலாம். ரியான் பராக் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா அஸ்ஸ பிளேயராக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி சொன்னது தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கேப்டன்சி ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அஸ்ஸ பிளேயராக நீங்கள் உங்கள் டீமில் வச்சுக்கலாம். அடுத்து ஜோஸ் பட்லர் 2 இன்னிங்ஸ்லையுமே நம்ம அஸ்ஸ பிளேயராக வந்து வச்சுக்கலாம். கேப்டன்சி எப்போ கொடுக்குறது அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கேப்டன்சி கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். சஞ்சு சாம்சன் சேசிங் அப்படின்னா மட்டும் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா மேபி அவர் எடுக்கலாம். பட் ஆனால் அவர் நிறைய முறை சிவம் மாவிக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆகிருக்கிறதுனால மாவி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா போடும்போது இவர் மேபி விக்கெட்ஸ்கள் விடலான்ற கான்செப்ட்டில் நான் யோசிச்சு சொல்கிறேன். பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன் யார் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. SSV ஜெய்ஸ்வால் 1, ஜோஸ் பட்லர் 2, ஷிம்ரன் ஹெட்மையர் 3. இந்த 3 பேட்டர்ஸும் ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது செகண்டாக பவுல் பண்ணுவாங்க கரெக்டாக ராஜஸ்தான். அப்போது யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா சகல் 1, போல்ட் 2. இந்த 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி பேட்டிங் செகண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ராஜஸ்தான் ராயல்ஸில் யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா அஸ்வின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரெண்ட் போல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆவேஷ் கான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேசிங்னு வரும்பொழுது சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் இந்த 2 பேரும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த பக்கம் ஒரு 5 பேர் கொடுத்துருப்பேன், இந்த பக்கம் ஒரு 5 பேர் கொடுத்துருப்பேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷனில் நீங்கள் கிராண்ட் லீக்ல கேப்டன் விசி ட்ரை பண்ணி அண்ட் கிராண்ட் லீக்ல போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வரதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ரியான் பராக் பேட்டிங் செகண்ட் லாஸ்ட் பேர் எடுத்துக்கலாம், சாம்சனி பேட்டிங் செகண்டில் எடுத்துக்கலாம். இது பர்சனல் ரிஸ்க் ஆப்ஷன் தான். இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஒர்க் ஆகிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக்ல வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பிளேயிங் பார்த்துடலாம். தேவ்தூத் படிக்கல் கண்டிப்பாக வந்து அவர் தான் ஓப்பனிங் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, தேவ்தூத் படிக்கல் அண்டு குவென்டன் டிகாக் 2 லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ 2 லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அஸ்வின் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது ராஜஸ்தான் ராயல்ஸில். அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா,
மேபி கைல் மேயர்ஸ் பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா அவரும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்குது. பங்களாதேஷ் T20 இருக்கட்டும், லைக் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சஸாக இருக்கட்டும், எல்லா மேட்ச்லையுமே வந்து பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. கைல் மேயர்ஸை கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் கண்டிப்பாக நிக்கோலஸ் பூரன் பிளேயிங் லெவலில் இருப்பார், குவென்டன் டிகாக் பிளேயிங் லெவலில் இருப்பார், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பிளேயிங் லெவலில் இருப்பார். ஸோ 4th ஆப்ஷன் கைல் மேயர்ஸா இல்லை நவீன் உல்லக்கா அப்படின்றது அவங்க தான் யோசிக்கணும். ஏன்னா இந்த 3 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க 2 பேர் யாரோ ஒருத்தவங்க தான் ப்ளே பண்ணுவாங்க. கைல் மேயர்ஸ் ப்ளே பண்ணால் அவர் எடுத்துக்கோங்க, இல்லை நவீன் உல்லக் ப்ளே பண்ணாலும் அவரையும் எடுத்துக்கோங்க. அவரும் நல்ல பவுலர்ஸ் தான். இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் ப்ளே பண்ணுவாங்க. பேலன்ஸ் உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து ஆயுஷ் பதோனி ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் கைல் மேயர்ஸ் ப்ளே பண்ணாலும் இந்த இடத்துல அமித் மிஸ்ரா மேபி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆர்எல்ஸ் ஆயுஷ் பதோனி இம்பாக்ட் பிளேயராக கூட வரலாம். இல்லை நவீன் உல்லக் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா ஆயுஷ் பதோனி டீமில் இருப்பார், அமித் மிஸ்ரா இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போது KL ராகுல் பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த கிரவுண்ட்லேயும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. KL ராகுல பேட்டிங் செகண்ட் சேசிங் அப்படின்னா மட்டும் இவருக்கு நம்ம கிராண்டியில் கேப்டன்சி கொடுக்கலாம். இன்கேஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இவர் ஓப்பனிங் வந்தால் மட்டும் கேப்டன்சி கொடுக்கலாம். மிடில் ஆர்டரில் வரும்போது ஜஸ்ட் வைஸ் கேப்டன் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போ அப்படின்னா பேட்டிங் செகண்டில். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்பொழுது இவர் மிடில் ஆர்டரில் பேட்டிங்காக வராரு அப்படின்னா அவர் நம்ம கேப்டன்சி கொடுக்காம அஸ் பிளேயராக எடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். குவென்டன் டிகாக் போத் இன்னிங்ஸ்லையும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். பட் இருந்தாலும் இவருக்கும் சேம் லைக் பட்லர் மாதிரி தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது கேப்டன்சி கொடுக்கலாம். பேட்டிங் செகண்ட் அப்படின்னா அஸ் பிளேயராக வேணால் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். கைல் மேயர்ஸ் போத் இன்னிங்ஸ்லையும் நம்ம கேப்டன்சி கொடுக்கலாம். பெட்டர் இன்னிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கேப்டன்சி கொடுக்குறது நல்ல ஆப்ஷன் இருக்கும். தேவ்தூத் படிக்கல் பேட்டிங் செகண்டில் நம்ம கேப்டன்சி கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட் அப்படின்னாலும் அஸ் பிளேயராக உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அந்த பக்கம் சொல்லியிருப்பேன், சஞ்சு சாம்சன் அண்டு ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேருமே நம்ம பேட்டிங் செகண்டில் கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் KL ராகுல் அண்ட் தேவ்தூத் படிக்கல் பேட்டிங் செகண்ட்லேயும் நம்ம எடுத்துக்கலாம், பேட்டிங் ஃபர்ஸ்ட்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, போத் இன்னிங்ஸ்லேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர் தேவ்தூத் படிக்கல் அண்ட் KL ராகுல். நிக்கோலஸ் பூரன் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் நான் பர்சனலி இவரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் சஹல் அகைன்ஸ்டாக நிறைய முறை அவுட் ஆயிருக்கு, நிறைய முறை இல்லை, அஸ்வினுக்கு அகைன்ஸ்டாக நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு, போல்ட்டுக்கு அகைன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதன் காரணமாக நான் இவரை பர்சனலி ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மார்க்கஸ் ஸ்டோனிஸ் போத் இன்னிங்ஸ்லையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான். மினிமம் இவர்கிட்ட வந்து 3 or 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவார். கண்டிப்பாக 1 or 2 விக்கெட் எடுக்கலாம். பேட்டிங்லேயும் வந்தால் ஒரு 20-25% ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவரை நம்ம கிராண்டியில் கேப்டன்சியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போ அப்படின்னா இவர் பேட்டிங் ஃபஸ்ட்டு, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணால் இவர் ஒர்த்தாக இருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா பவுலிங் செகண்டில் விக்கெட் எடுப்பார். பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது விக்கெட் எடுப்பார் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லைட்லி டவுட் தான், அதை பார்த்துக்கோங்க. குருணால் பாண்டியா பவுலிங் செகண்டில் வேணாலும் உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். அடுத்து நவீன் உல்லக் ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். போத் இன்னிங்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் இவரை நீங்கள் கிராண்டியில் கூட கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிவம் மாவி போத் இன்னிங்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர். நம்ம எஸ்டர்டே மேட்ச்சில் கலீல் அகமது எடுத்திருப்போம். மதியானம் மேட்ச்சில் அது ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் கலீல் அகமது எடுத்திருப்போம். 2 விக்கெட் லாஸ்ட் ஓவர் எடுத்திருப்பார். 3வது ஓவரில் ஒரு விக்கெட் வந்திருக்கும், அந்த வார்னர் கேட்ச் ட்ராப் பண்ணியிருப்பார். சேம் லைக் அதே மாதிரி இவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. இன்றைக்கி மேட்ச்சில் 2 or 3 விக்கெட் கூட எடுக்கலாம். சிவமாவியே கண்டிப்பாக வந்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸ்மே ரவி பிஷ்னாய் பவுலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பவுலிங் செகண்டில் அந்தளவுக்கு பெருசாக இவர் விக்கெட்ஸில் எடுத்தது கிடையாது. நிறைய மேட்சஸ் விக்கெட்லெஸ்ஸாகவும் போயிருக்கார். ஸோ இந்த இடத்துல அமித் மிஸ்ரா பிளேயிங் லெவலில் வந்தார் அப்படின்னா அமித் மிஸ்ராவை பவுலிங் செகண்ட் அப்படின்னா நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம் இம்பாக்ட் பிளேயராக. ரவி பிஷ்னாய் ஃபஸ்ட்டு பவுலிங் இதில் பார்த்துக்கோங்க. இப்போது LSG ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் டீமை பிக் பண்ணலாம் அப்படின்னா கைல் மேயர்ஸ், குவென்டன் டிகாக், தேவ்தூத் படிக்கல் இந்த அண்டு மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த 4 பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர். இவங்க 4 பேரும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் செகண்டாக பவுல் பண்ணுவாங்க கரெக்டாக. அப்போ செகண்ட் பவுலிங்கில் எந்த பவுலர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சிவம் மாவி, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அமித் மிஸ்ரா. அமித் மிஸ்ரா இல்லைன்ற பட்சத்துக்கு வேணால் நீங்கள் நவீன் உலக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது LSG பேட்டிங் செகண்ட் அப்படின்னா யாரை நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னா தேவ்தூத் படிக்கல், KL ராகுல், நிக்கோலஸ் பூரன் அண்ட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது சிவம் மாவி, நவீன் உல்லக். நீங்கள் போத் இன்னிங்ஸ்லையுமே வந்து ஸ்டோனிஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரவி பிஷ்னாய் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர். இவருக்கு ஆல்ரவுண்ட் வேல்யூ இருக்குன்றதுனால நீங்கள் போத் இன்னிங்ஸ்லையும் கூட அசீம் பண்ணி பிக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட். யார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அரல்ஸ் நீங்கள் டெலகிராமில் வந்தீங்க அப்படின்னா டெலகிராமில் நம்ம ஐடி வந்து இருக்கும். ஓகேங்களா, ரோஹித் தமிழ் ஐடிக்கு நீங்கள் டேரெக்டாகவே மெசேஜ் பண்ணி இன்றைக்கி மேட்ச்சில் யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் நல்லா வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு பவுலிங் யார் செகண்ட் பவுலிங்கில் யார் கேப்டன்சி கொடுக்கலாம்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறேன், அரல்ஸ் உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக். நம்பர்ஸ் அப்படின்றது டசன்ட் மேட்டர். ஓகேங்களா, எந்த இன்னிங்ஸில் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு உதவும். நீங்கள் வந்து இந்த மேட்ச் இந்த கிரவுண்டில் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது போட்டிங்கன்னா இந்த மேட்ச் தான் நீங்கள் ஜெயிக்கலாம். பட் லைஃப் லாங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தணும் அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் பேட்டிங் செகண்ட் ஆல்வேஸ் அப்படின்றத நீங்கள் மைண்ட் பண்ணிக்கணும். கைல் மேயர்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் அப்படின்றத நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படின்னா
நீங்கள் எப்போ ஃபேண்டசி ப்ளே பண்ணாலுமே சரி இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? கைல் மேயர்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங், நிக்கோலஸ் பூரன் பேட்டிங் செகண்ட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் டீம் போட்டிங்கன்னா மேபி சம்டைம்ஸ் லாஸ் ஆகும், பட் மெஜாரிட்டி ஆஃப் மேட்சஸ் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லிசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க.